ஜஸ்டின் பீபர் வந்து டாம் க்ரூஸோட சமநிலையில் உட்கார முடியும் இல்லையா? ஆனால் அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், இவர் கரெக்ட். அதே மாதிரி ஏன் நம்ம ஆகக்கூடாது? நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக மேபி ஒரு தளபதியோ இல்லை ஒரு தலையோ அவர் பக்கத்தில் வந்து உட்கார மாதிரி நம்ம ரீல்லாம் செய்கிறதுலாம் ஓகேவா இருக்குமா? நம்ம யூடியூப்ல மட்டும்தான் வீடியோ செய்யணுமா? அந்த மாதிரி இன்னுமா என்ன யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஷியல் மீடியாவில் சரியான வீக் அப்படியே வரும். போட்டோ கூட இல்லை, சும்மா செல்ஃபி கூட எடுக்க மாட்டாரு, ஃபோனில் ஃபேஸ் பார்த்துட்டு வச்சிருவாரு, அவ்வளோதான். அது பார்க்கும்போது ஒரு மாதிரி வச்சிருடா அப்படின்னு என்ன சொல்கிறது, நான் ஒரு 2018-19 கிட்ட தான் எனக்கு ஆக்சுவலாக வந்து யுவன் மேஷப் சொல்லிட்டு ஒரு மூவி வீடியோ பண்ணேன். அது கொஞ்சம் நல்லா அந்த டைமில் கொஞ்சம் நல்லா பூமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த மூவிஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே பண்ண ஆரம்பித்தேன். என்னன்னா எல்லாம் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. என்ன பண்ணலான்னு இருக்கும்போது தான் சரி திரும்ப லைட்டாக ஒரு மியூசிக் வீடியோஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு கொஞ்சம் அப்படியே ஆரம்பிக்கிற டைமில் தான் ப்ரோ கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டாப்ல. என்ட்ரி எப்படி கொடுத்தாங்க? அவரும் வந்து கடவுளே அப்படின்னு பண்றது பாட்டை வச்சுட்டு நானும் கடவுளே எனக்கு ஒரு பாட்டை கூட அப்படின்னா கடவுள் அப்படியே. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல். அபவுட் உங்களோட ஆக்டிங் ஒரு பக்கம், உங்களோட மியூசிக், இதுல இன்டர்லூட் அந்த பயங்கரமா இருந்தது. அந்த உன் வீடியோல வந்தது முடிச்சதுக்கு கூட ஒரு இன்டர்லூட் பயங்கரமா இருந்தது ப்ரோ. மியூசிக், நீங்க பாடுறது எல்லாமே பயங்கரமா இருந்தாலும் ஆக்டிங்கும் நான் வந்து பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணி ரசிக்கிறோம். அது உங்களோட ஆக்டிங் பேஷன் பத்தி சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து நடிக்கணுங்கிற ஆசை. நானே நிறைய தடவை ஆக்சுவலாக சொந்தமாக அந்த கண்ணாடி பார்த்து நடிக்கிறது அப்படிலாம் பண்ணியிருக்கேன். பட் எதுக்குமே பெரிய அளவில் ட்ரை பண்ணதில்லை. ஏன்னு எனக்கும் தெரியல, பட் ட்ரை பண்ணதில்லை. ஈவன் மியூசிக் செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கூட அது அமைஞ்சது அப்போ அந்த மாதிரி செஞ்சது தான் மியூசிக். அதே மாதிரி தான் ஆக்டிங்கும். ஜோ அப்படிங்கிற ஒரு ஃபில்ம், இண்டிபெண்டன்ட் ஃபில்ம், அதில் என்டகனிஸாக சும்மா நடிக்க சொல்லி சரி ஆமாம் வில்லன் ரோல், அதுலேருந்து சும்மா அப்படியே இது பண்ணுறது தான். என் நடிப்பாக எங்கேயுமே கிளாஸோ ஏதோ பார்த்து கற்றுக்கிட்டதில்லை. ஆக்டர்ஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டது. ஓ இப்படி பண்ணுறாங்க, இப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அவங்கள மாதிரி இல்லைனா கூட நம்மளா இப்படி செஞ்சால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த இமோஷனை ஹோல்ட் பண்ணுறது அது எல்லாமே. டைரக்டர் கிட்ட வந்துடலாம். ஸோ அடுத்தடுத்த இந்த இண்டிபெண்டன்ட் சாங் இப்போது அந்த காலத்தில் அந்த இதுக்கு இல்லை. ஒரு ஆல்பம் சாங், ஒரு இண்டி சாங்ஸ்லாம் எடுத்து அதை வெளியில் மக்கள்கிட்ட செல் பண்ணி நம்ம வேலையை சொல்கிற அளவுக்கு பெரிய லெவலில் அந்த அளவுக்கு ரிசப்ஷன் இல்லை. ஆனால் இந்த டைமில் இண்டிபெண்டன்ட் சாங் கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து படம் மூவி ரீச்சுக்கு வந்து நமக்கு அந்த இது கிடைக்குதுல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். இதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், ஆக்சுவலாக இப்போ இண்டி சீன் வந்து கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. இப்போ என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், முன்னாடி வந்து ரொம்ப ஒரு சில ஃபியூ வீடியோஸ் தான் வருமே தவிர இப்போது அதுவே ஒரு பெரிய பிஸ்னஸ் மாதிரி, ஒரு கார்ப்பரேட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது ஹெல்த்தி தான். ஏன்னா என்னன்னா நம்ம ஊரில் தான் ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோன்னா எல்லாருமே கேட்குற கேள்வி நெக்ஸ்ட் ஸ்டெப்பை படம் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து எப்போவுமே ஒரு நெக்ஸ்ட் லெவலாக இங்கே பார்க்கப்படுது. பட் நீங்கள் வெஸ்டர்ன் சைட்லலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஹேண்ட் சிம்மரை கூட நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் இங்கே மேபி தமிழ். ஆனால் ஜஸ்டின் பீபர் எல்லாருக்குமே தெரியும். அங்கே அவங்க தான் பெரிய ஆளுங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்க படம்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நிலமை வந்து இங்கே லைக் ஈக்குவலாக ரெண்டுமே ஈக்குவலாக வந்துட்டு இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, முன்னாடியெல்லாம் வந்து இப்போ மேபி லெட்ஸே இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து உதித் நாராயணோட கொலாப் பண்ணுறாரு, ஸ்ரீராமோட கொலாப் பண்ணுறாருன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்போ இருக்காது. பட் ஏஆர் ரஹ்மான் பால்டப்பா கூட ஒரு மியூசிக் வீடியோ பண்ணுறாங்க, இல்லை அசலோட ஒரு பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதா இப்போ எக்ஸைட்டடாக இருக்குது. ப்ளஸ் இப்போ இண்டி சீன்லேயுமே ரொம்ப பயங்கரமாக எல்லாருமே விஷுவலாகவுமே க்ரியேட்டிவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் இப்போ மக்களே சினிமா பாட்டுனா அது ஒரு பேட்டர்னில் இருக்கும், இண்டிபெண்டன்ட்னா அது ஒரு மாதிரி கிரேசி அப்படியே வேணா இருக்குங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நிறையா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியுமே நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அப்போ இருந்து இந்த இண்டி சாங்ஸ், ஆல்பம் சாங்ஸ் இந்த இது அப்படியே போயிட்டு இருக்கு இல்லையா, அதோட இதில் கிடைச்ச ஒரு க்ரோத்தாக இருக்கட்டும், இதுவே கம்ஃபர்டபுள் ஆகி உட்கார வச்சிருச்சா? மூவிஸ்க்கு பெருசாக நம்மளால் போகாதது இல்லை வராதது? மூவிஸ் ஆக்சுவலாக ஒரு 3-4 மூவிஸ் கேட்டிருந்தாங்க. ஐ மீன் கதை சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு மூவி நான் ஆக்சுவலி கமிட் பண்ணியிருந்தேன் 2-3 இயர்ஸ் பேக். அது ஜிவி சாரோட தான். அவர் ஹீரோ பண்ணுறாரு, நான் மியூசிக் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் ஐ திங்க் சம்திங் ஹேப்பன் வித் த ப்ரொடியூசர். அது ஹால்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் ஆஃபர்ஸ் வந்தது, பட் நான் பெருசாக இது பண்ணலை. பிஸி வித் சம் அதர் ஒர்க்ஸ்னால நான் எடுத்துக்கல. பட் தெரியல, நம்ம வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி இந்த சீன்லேருந்து நம்ம சினிமாவுக்கு
வர்றது ஒரு கட்டாயமான விஷயமா, லைக் அது வந்தால் தான் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டோங்கிற ஒரு ஒரு அறிகுறியாக பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் பண்ண மாட்டேன்லாம் இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கு தான் பயங்கர வெயிட்டிங். இந்த இடத்துல 2 பேருக்குமே இது ஒரு காமனான கொஸ்டின் வைக்கிறேன். கமல் சார் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லுவாங்க, இப்போ தமிழ்ல ஒரு ஒரு மியூசிஷியன் உருவாகிறார் அப்படின்னா அவரோட அல்டிமேட் கோலா என்ன இருக்குன்னா, படத்துக்கு நான் பாட்டு போட்டா போதும், என் பிறவி பையனை அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்கு. இதாவது ஃபாரின் கல்ச்சர்ல நீங்க சொன்ன மாதிரி ஜஸ்டின் பைபரா இருக்கட்டும், இல்லை வேற அங்க ஃபேமஸா இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க இண்டிவிஜுவல் மியூசிக் ஆர்டிஸ்டா வளர்றாங்க. அவங்க ஒரு ஸ்டேடியம்ல ஒரு 1 lakh 2 lakh பீப்புள் க்ரௌட்ல வந்து பாட்டு பாடுறாங்க, அவங்களுக்கு நிறைய காசு வருது, பிரைவேட் ஜெட்ல இது பண்றாங்க. ஸோ அவங்க சினிமா பண்ணணுங்கிற அல்டிமேட் கோலே கிடையாது. அவங்க இண்டிபெண்டா தான் அவங்களுடைய சிந்தனையே இருக்கு. ஆனா இங்கே தான் அந்த சினிமா அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே சுருக்கிடுறாங்க லைஃபை. இதுக்கு 2 பேர் என்ன சொல்றீங்க சார்? ஆக்சுவலாக வந்து இண்டிபெண்டனுக்கும் சினிமாக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்னென்னா, ஐடியாஸாக மேபி அது வேறுபடாது. பிகாஸ் அதே பர்சன் தானே, வெதர் இட்ஸ் இன் சினிமா. ஆனால் இண்டிபெண்டாக செய்யும்போது யூ ஆர் ஃபாக்கிங் அவுட் எவ்ரி திங். உங்களுடைய பணம், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எதுவும் எல்லாமே உங்களுடைய செலவாக இருக்கும். சினிமாவில் யூ கெட் பேட் அண்ட் ப்ரொமோஷனும் செஞ்சு கொடுப்பாங்க. அண்ட் உங்களுடைய பாடலில் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அதில் ஃபீச்சர் ஆவாங்க. ஸோ அதோடைய ரீச் ரொம்ப பெருசு. கரெக்ட். இதோடைய ரீச் வந்து நம்ம அது ஒரு ஸ்ட்ரகிள் ஆக்சுவலாக ரீச் பண்ண வைக்கிறது. நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு 1-2 years இருக்கும். அப்போ ஒரு இன்டர்வியூவில் இதே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அதே விஷயம் தான் நான் சொல்லியிருந்தேன். அவங்க கேட்டாங்க என்கிட்ட, உங்களோட கோல் என்ன அப்படின்னு. நான் சொன்னேன் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா. அண்ட் நான் யூஸ் பண்ண அதே எனர்ஜி தான் ஜஸ்டின் பீபர். ஆமாம், நான் சொன்னேன் ஜஸ்டின் பீபர் வந்து டாம் க்ரூஸோட சமநிலையில் உட்கார முடியும் இல்லையா. ஆனால் அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், இவர் ஒரு கரெக்ட் படம் நடிக்கிறவர். அதே மாதிரி ஏன் நம்ம ஆகக்கூடாது? நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா மேபி ஒரு தளபதியோ இல்லை ஒரு தலையோ அவர் பக்கத்தில் வந்து உட்கார மாதிரி ஒரு ஒரு லெவலுக்கு வர்றது வந்து அவ்வளோ ஆசைப்படுறது வந்து தப்பு இல்லை. ஆப்வியஸ்லி அது பண்ண முடியும். ஸோ அதான் படத்துக்கு வராமல் இண்டிபெண்டனாக அதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது என்னோட தாட் எப்போதுமே இருந்தது. அதுக்கான கன்க்ளூஷன் என்ன கிடைச்சது உங்களுக்கு? அதான் படம் கிடைச்சதுன்னா செய்யாமல் இருக்க மாட்டேன்னு இல்லை. ஆனால் படம் கிடைச்சி படத்துக்கு போனால் அப்புறம் தான், அதான் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் தான் அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டாருன்னு பார்ப்பாங்களா, இல்லை படத்துக்கு போகாமல் இங்கேருந்தே நம்ம நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டோம் அப்படின்னு நம்ம காமிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? அதுதான் என்னோட கொஸ்டின் ப்ராசஸ். இல்லை, ஐ மீன் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது தெரியும்ல, அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். கிரேட். உங்களோடது என்ன ப்ரோ? ஸோ அதுதான் மார்க்கெட்டாக ஆக்சுவலாக வந்து பெருசாகிட்டனாலே எனக்கு இது ஒரு சொல்யூஷன் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்னால் வந்து ஒரு 10 million 15 million அடித்தாலே ஒரு பெரிய ஹிட் அப்படிங்கிற மாதிரி இருந்த டைமில் ஒரு 100 million 200 million இவர் பண்ண அடிப்படையெல்லாம் 400+ போகும்போது, ஈவன் மூவி சாங்ஸ் கூட அந்தளவுக்கு போகாமல் இருக்கும்போது இண்டிபெண்டில் அவ்வளோ போகும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ எப்படி நிறைய லேபிள்ஸ் வந்து இப்போ தான் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு லேபிள்ஸ் எல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை சப்போர்ட் பண்ணி வராங்கல்ல. ஸோ ஏன்னா தெரியுது இப்போ அதுலேயே ரெவன்யூ கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரனால, இது லைக் அந்த மாதிரி குவாலிட்டியாக பண்ணுற ஆர்டிஸ்ட் எல்லாருமே கண்டினியூஸாக இண்டிபெண்டன்ட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க படம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பட் பண்ணாலுமே திரும்ப திரும்ப அவங்களோட ரூட்ஸில் இருந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ எல்லாருமே என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிடுனா படத்தில் பாட்டு பண்ண போயிடுவாங்க, இல்லை படத்தில் மியூசிக் பண்ண போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் வந்து செகண்டரி ஆயிரும் அதுக்கப்புறம். பட் அதை ப்ரைமரியாக அதை வச்சுட்டு எப்போயாவது ஒரு தடவை ஒரு மூவி பண்ணும்போது அதோட ஹைப் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கு. லைக் எவ்ரி இயர் ஒன்ஸ் ஒன்று பண்ணுறாங்க. இந்த மாதிரி சம்திங் லைக் தட் ஒரு மாதிரி போச்சு அப்படின்னா, ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. உண்மையிலே சொல்ல போனால் இன்றைக்கி நம்மளுக்கு மேபி இப்போ ஒரு ப்ரோவுமே வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வெளியே தெரியாமல், இல்லை அவருக்கு அந்த ஃபஸ்ட்டு ஹிட் நடக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி வரைக்குமே ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக சிங்கப்பூரில் ஒரு மூலையில் உட்காந்து கீபோர்டு தான் வச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ டேலண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அது வந்து இப்போ இன்னொன்று என்ன விஷயம்னா, இப்போ ஒரு ப்ரோ ஆரம்பித்த டைமாக இருக்கட்டும், ஏன்னா அந்த டைமில் அவர் கூட ஆரம்பித்த நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாமே அப்போ ஒரு ஓன் யூடியூப் சேனல் பண்ணி ஆரம்பித்தாலே போதுங்கிற ஒரு நிலைமையில் இருந்தது. பட் இப்போ என்னன்னா வந்து லைக் என்ன சொல்கிறது, டூ மச் ஆஃப் வந்து இப்போ பெரிய பெரிய லேபிள்ஸ் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வர்றனால இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஓன் சேனலை வச்சு ஆரம்பித்து ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் ஒரு புஷ் இல்லாமல் வந்து நம்மளால் ஜஸ்ட்டு விட்டோன்னு வெளியே வந்தோன்னு வர முடியாது. ஸோ ஸ்டில் வி ஆர் டிபெண்டிங் ஆன் சம்திங், ஒரு பிக்கர் பிளாட்ஃபார்ம், அவங்களோட ஹெல்ப் வேணுங்கிற ஒரு இதில் இருக்கனாலே நிறைய ஆர்டிஸ்டோட டேலண்ட் அஃபோர்ட் பண்ண முடியாத, வெயிட் பண்ண முடியாத டேலண்ட்ஸ் எல்லாமே வெளியே வராமல் இருக்குது. ஸோ இந்த 2 சிஸ்டமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மாறிச்சு அப்படின்னா, லைக் நம்ம சென்னையிலன்னு இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடுலே தமிழ் ஆர்டிஸ்ட் அவ்வளோ பேர் இருக்காங்க வெளியில் வராமல். அதுக்கு சோசியல் மீடியா ஒரு பிளாட்ஃபார்ம் அமையுதா? ஏன்னா நீங்களாம் எங்கள் எல்லாத்துக்குமே தெரிய வந்து சோசியல் மீடியா மூலிமா தெரிய வரல. ஏன்னா இப்போ அஃப்கோர்ஸ் யூடியூப்ல தான் உங்கள் பாட்டு வந்தாலும், இப்போ ரேடியோஸ்ல இருக்கட்டும்,
மற்ற எங்கேயாவது மொபைலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு தெரிய வந்தீங்க. பட் இப்போ சோஷியல் மீடியா பயங்கர பூமில் இருக்கிறதுனால சின்னதாக ஒரு ரீல் ஒரு வைரலான போதும், அது சின்ன பையனாக இருந்தாலும் அவன் நாளைக்கு செலிபிரிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குல்ல, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இது ஹெல்ப் பண்ணும் இல்லையா? ஆப்வியஸ்லி ஹெல்ப் பண்ணும். பட் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐ மீன் அவங்க இந்த 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 சோஷியல் மீடியாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த டைமில் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான. ஐ மீன் இப்போ என்டர்டெயின் பண்ணுற எல்லாருமே ஆர்டிஸ்ட் தானே. ஸோ இப்போ அதுக்கு வந்து இது ஐ மீன் தப்பாக சொல்லலை, எல்லாருமே என்டர்டெய்னர்ஸாக வராங்க, அவங்களே கண்டென்ட் எழுதுறாங்க. இப்போ ஏன்னா அந்த கண்டென்ட்டுமே வந்து இட்ஸ் அ வைட்டல் பாயிண்ட். சும்மா நம்ம எது செஞ்சாலுமே ஹிட் ஆயிடாது அந்த கண்டென்ட்டுமே. ஸோ அதுவுமே அவங்க எழுதுறாங்க, இது பண்ணுறாங்க. அண்ட் ஐ திங்க் அதுக்குரிய பாராட்டு தான் நினைக்கிறேன் இந்த ஆடியன்ஸ், இந்த இது எல்லாமே. ஸோ நம்மளோட கொஞ்சம் வித்தியாசம். நம்ம வந்து ஒரு 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 மியூசிக் கம்போசராக அந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம ரீல்லாம் செய்கிறதுலாம் ஓகேவா இருக்குமா? நம்ம யூடியூப்பில் மட்டும்தான் வீடியோ செய்யணுமா? அந்த மாதிரி பார்க்குறாங்களா? அந்த ஸ்கேலில் பார்க்குறாங்களா? இல்லை நாமளுமே ரீல் மாதிரி இந்த மாதிரி பண்ணாலுமே நாமளுமே ரீல் மாதிரி ரிலீஸ் பண்ண வேண்டியதான். கட் பண்ணி ஸோ அதான் அதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஆக்சுவலாக இந்த சோஷியல் மீடியாங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீமாக ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, மைனஸாகவும் இருக்குது. ஏன்னா இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைமில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமோ இதுலலாம் இல்லாமல் எல்லார் ஃபோன்லையுமே ஒரு பாட்டு இருக்கும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சில சாங்ஸ்லாம் வந்து யாராவது ஷேர் பண்ணி ப்ளூடூத்ல யார் பண்ணுவாங்க, ஆனால் அவர் எங்கேருந்து எடுத்தா எப்படி வந்தானே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஈவன் அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் நம்ம எதுலையுமே பார்க்காமலேயே ஒரு சாங் வந்து ஏதோ ஒரு மலேசியாவில் இப்போ லைக் இப்போ சிங்கப்பூரில் பண்ண பாட்டு கடல் தாண்டி நம்ம ஊரில் ஒரு செல்ஃபோனில் வருது அப்படின்னா, ஸோ அப்போ வேற மாதிரி இருந்தது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டோட ஜானஸே சொல்கிறேன். இப்போ நம்ம முன்னாடி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜானர்னா என்ன, ஒன்று படம் பார்ப்போம், பாட்டு கேட்போம், இல்லை காமெடி பார்ப்போம், விளையாடுவோம், இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் லைக் நம்ம அந்த டோபமைன் கிடைக்குது இல்லை, அதுக்கே ஏகப்பட்ட விஷயம் சோஷியல் மீடியாவில் கிடச்சிருச்சு. லைக் இப்போ சும்மா நீங்கள் ஒரு மேக்கப் வீடியோ பார்க்குறது அது ஒரு தனி ஒரு கேட்டகரி, குக்கிங் வீடியோ பார்க்குறதுக்குன்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. அது எதுவுமே இல்லைன்னா கூட சும்மா இந்த கலராக பால் இருக்கிறதோட சாட்டிஸ்ஃபை வீடியோஸ். ஸோ இது எல்லாமே ஒரு இவ்வளோ ஜானஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ வெறும் எனக்கு பாட்டு மட்டும் கேட்டு நான் வந்து வைப் ஆகிக்கலான்னு இல்லை, இதை பார்த்து கூட என் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்துருச்சு. ப்ளஸ் நிறைய கிரியேட்டர்ஸ் நிறைய கண்டென்ட் வந்தனால லைக் நிறைய பேர் வெளியில் வரவும் வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் இவ்வளோ கண்டென்ட்ஸ்குள்ள புதஞ்சு தெரியாம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ ஈக்குவலி ஃபர்ஸ்ட் ஒரு 10 வந்துட்டு இருந்தது, இப்போ ஒரு 1 கோடி கண்டென்ட் வருது அப்படிங்கிறதுனால எப்படா இதுக்குள்ள போய் நம்ம மூஞ்சில சாப்பிட்றதுக்கு உட்காந்து ஏதாவது பார்த்துட்டு சாப்பிடணும் உட்காந்து எதை பார்க்கறதுனே தெரியாது, ஓட்டிக்கிட்டே சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு 300-400 ரீல் போயிடும் அந்த மாதிரி. இன்னொன்று மியூசிஷியன் பத்தி ஜிவி பிரகாஷ் சார் வந்து இட்லி கடை ஆடியோ லான்ச்ல வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்து ரீலுக்கு பாட்டு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. உங்களோட ஒப்பீனியன் என்ன? லைக் அது ஒப்பீனியனா கேட்கல, அவரோட இதில் ரீலுக்கு பாட்டு இல்லாமல் இந்த பாட்டு வந்து லைக் எவ்வளோ வருஷம் கேட்டாலும் அது ஒரு ஃபீலோடு இருக்கணும், அந்த 30 செகண்ட்காக நான் பாட்டு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அவரோட ஒரு ஐடியாலஜி. உங்களோட ஐடியாலஜி என்ன மாதிரி? அது சப்ஜெக்டிவ் தானே, அது அவங்க இண்டிவிஜுவலை பொறுத்து. ஆமாம் ஆமாம். நாமளுமே வந்து ஓகே ரீலுக்காக ஒரு பாட்டு செய்யணும்னு ஒரு நோக்கத்தோடு செய்யலாம், அதுவுமே தப்பு இல்லை. ஆனால் எனக்கு லைஃப் லாங்காக நிலைச்சி நிற்கிற மாதிரி ஒரு சாங் வந்துச்சுன்னா அதுவுமே தப்பு இல்லை. கரெக்ட். ஸோ அது இண்டிவிஜுவல் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல இது பண்ணி போகலாம் அப்படிங்கிறதா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு காமன் ஆடியன்ஸாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எனக்கு இத்தனை ரீல்ஸ் வருது, இதுலேருந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம வந்து நான் பர்சனலாக என்னோட பர்சனல் தாட்டில் என்னென்னா, ரீல் வந்து அந்த 30 செகண்ட் கேட்குறோம், அந்த 30 செகண்டை ஒரு வாரம் மேக்ஸிமம் கேட்குறோமா, அடுத்த ஒரு வாரம் கழிச்சு வேற 30 செகண்ட் மண்டக்குள்ளே வந்துடுது. அப்படிங்கிறதுனால ரீல் எனக்கு பெருசாக எனக்கு உடன்படலை. எனக்கு வந்து அந்த லைஃப் லாங் கோ த்ரூ எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பாட்டு. இப்போ அடிப்பெண்ணை வந்து இப்படி சொன்ன மாதிரி, இப்போ அடிப்பெண்ணை கேட்டோன்னா அது ரீல் சாங் கிடையாது, அது ஒரு ஃபீல் சாங், அது பயங்கரமாக நெசமாகிற அந்த மாதிரி தான். அந்த மாதிரி அதெல்லாம் உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு ரீல் ஃபீல், அந்த மாதிரி உணர்ச்சியை தூண்டுற மாதிரியான இந்த இது எத்தனை வருஷம், இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு பாட்டு அந்த கேட்கும்போது அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் ரீல் சாங்ல எனக்கு தெரிஞ்சு அது கிடைக்காதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். கரெக்டாக தான் பேசுகிறேன். கரெக்டு தான். ஸோ அதுதான் உங்களுக்கும் இல்லையா ப்ரோ? சூப்பர். எனக்கு இப்போ 2 பேரோட நான் இப்போ தான் அவங்க 2 பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். 2 பேரோட ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, என்ன அல்டிமேட் கோல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இங்கேருந்து ஆரம்பிச்சல ஸ்டீஃபன். நான் வந்து சூரியவேலன் அவரோட ஆரம்பித்தேன் ஜோ அப்படிங்கிற படத்தில். அதுலேருந்து
சாரல் மழையா அதான் ஃபர்ஸ்ட் சாரல் சாங். மழையா? அப்புறம் சரியா தொலைச்சேன். அப்புறம் அந்த ட்ரிலாஜி அந்த சகியே சகி, விலகாது அது ஒரு கதையா வந்தது. ம். அப்புறம் அங்கேருந்து தெருவோரம் தெருவோரம் பறந்து வந்த பைகிலே. அப்புறம் சரியான அது சரி. ஆமா அது அவதாரம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ். அதுல இருந்து நாம்ல 5 சாங்ஸ். ம். அதுக்கப்புறம் நாம் 2 ஆ. கண்ணோரம். கண்ணோரம். அதுக்கப்புறம் வேற ஒரு டைரக்டர் இருந்தார். ஒரு ஃபியூ டைரக்டர்ஸ் அங்கே சிங்கப்பூரில் அவங்களோட ஒர்க் பண்ணியிருந்தேன். சில சீரீஸ் என்ன அது முடிச்சு ஐ திங்க் 2024 முடித்தேன். ம். அதுலேருந்து ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுது. ம். ஆக்சுவலாக எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ம். அண்ட் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது ஒரு 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 ஓல்ட் சாங் ஒன்று இருந்தது. ஒரு 2-3 இயர்ஸ் பேக் முன்னாடி செஞ்சு தங்கத்தாலி ம். ஒரு ஷார்ட் ஒரு சாங் ஒன்று இருந்துச்சு. சரி அது சும்மா ஃபன்னாக ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம், சும்மா தானே இருக்குது ம். அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணேன். அப்புறம் அடுத்தது கணக்கண்டேன். கணக்கன். ஸோ அது இது வரைக்கும் இருக்கு. அடுத்தது ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி வேற ஒரு இந்த இன்டர்வியூவில் இதே மாதிரி நீங்களே இன்டர்வியூ எடுங்க. நானே எடுக்கிறேன். அடுத்த 2 வருஷத்தோடைய ஜேர்னியை அப்புறம் பேசுவோம். சூப்பரா சொல்லிட்டாரு. ஒரு ரீலுக்குள்ள முடிச்சிட்டாரு. இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்டீஃபன் ஜக்காரியா லைஃப் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்டீஃபன் மோனோலாக் மாதிரி டெக்னிக்கல் கட்ஸ் எல்லாம் போட்டு அந்த கட்ஸ் இந்த கட்ஸ் போட்டு ஒரு ரீல் ஒன்று இன்னுமா என்ன யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதெல்லாம் பண்ணணும். இதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். அதுதான் நான் ரொம்ப வீக்கு. சோஷியல் மீடியாவில் சரியான வீக். அப்படியே ப்ரோ ப்ரோமோட் பண்றது செல்ஃப் ப்ரோமோட் அந்த மாதிரி. ஐயோ இவர் ப்ரோ போஸ்ட் இன்னைக்கு லைவ் போங்க டெய்லி வர நான் டார்ச்சர் பண்ணிருப்பேன். போவோம் ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. ஏதாவது பாட்டோட பண்ணுங்கன்னா செல்ஃபியா இருங்க எடுப்போம் பிளான் பண்ணிட்டு போட்டோ கூட இல்ல சும்மா செல்ஃபி கூட எடுக்க மாட்டாரு. போன்ல ஃபேஸ் பார்த்துட்டு வச்சிருவாரு அவ்வளவுதான். அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி வச்சிருடா அப்படின்னு. அந்த இன்ட்ரெஸ்ட் பெருசா சோசியல் மீடியா சைட் போகல இல்லையா? எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வேலை பார்க்குறோம், அது ஒரு திருப்தி கிடைக்குது, இதை எதுக்கு பார்த்துக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒன்று. நீங்க சொல்லுங்க ப்ரோ, பல பன்முகங்கள் கொண்ட ஒரு கலைஞரா இருக்கீங்க. ஆமா. இதுல எந்த முகம் ஆசையான ஒரு முகம்? எல்லாமே ஆசைதான் ஆஃப்கோர்ஸ், ஆமா பிடிச்சதான் பண்ணுவீங்க. இதுதான் ஃபைனல், இதுதான் என்னோட அல்டிமேட். இல்ல ஆக்சுவலா அப்படின்னு தான் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சினிமோட்டோகிராஃபி பண்ணுவேனே வரல. நான் எனக்கு ஆக்சுவலாக விஎஃப்எக்ஸ் டிசைனிங் எடிட்டிங் இந்த மாதிரி தான் ஆசையில் தான் நான் விஸ்காம் எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணேன். ஸோ காலேஜ் படிக்கிற டைமில் அப்படியே நம்ம இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி ஆரம்பிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே எல்லோரும் சொல்லுவாங்கல்ல, நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படி இப்படின்லாம் ஒரு மாதிரி சொன்னோன்னா அங்கேருந்து அப்படியே பண்ணி அந்த காலேஜ் டைம்லேருந்து அப்படியே பண்ணதான். எனக்கு அப்போயும் என்ன இந்த எல்லாமே தெரிஞ்சுக்கிறது விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக காலேஜ்லலாம் கேங்காக ஒன்று பண்ணுவாங்கல்ல. இப்போ விஸ்காம்னா எல்லாருக்கும் ப்ராஜெக்ட் இருக்குல்ல. ஸோ என்னோட டீமில் பார்த்தீங்கன்னா ஒன்று டைரக்ட் பண்ணுவானுங்க இல்லை நடிப்பானுங்க, அவ்வளோதான். வேற டெக்னிக்கலாக எல்லாருமே வீக். ஸோ நான் தான் அந்த ஸ்கூல் படிக்கும்போது ஃபோட்டோஷாப்பில் பைக்கில் உட்கார மாதிரி பண்ணி கொடுக்குறேன். இப்படிலாம் பண்ணா அப்போலேருந்து கொஞ்சம் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக. ஸோ என்னையே எல்லாமே என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் தான் சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, டிஐஏ, போஸ்டர் டிசைனு, விஎஃப்எக்ஸ், மியூசிக் கூட படத்துல இருந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எடுத்து வச்சு பண்றது எல்லாமே பண்ணி பழகினால அங்கேருந்து அப்படி ஆரம்பிச்சேன். நான் ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கேன். குறைச்சிக்கிட்டே வந்து டைரக்ஷன் மட்டும் பண்ணதே இல்லை. ஸோ அது தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே பண்ணனால அந்த டைம்ல தெரியும். அண்ட் இன்னொரு இது நிறைய இடத்துலையும் சொன்னேன், இங்கேயும் சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஆல்பம் சாங் வந்து அடி அழகேன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் சாங் ஒன்று கோயம்புத்தூரில் பண்ணேன். ஸோ அப்போ பண்ணும்போது எனக்கு ரெஃபரன்ஸாக காமிச்சது வந்து உசிரையை தொலைச்சேன் தான். ரெஃபரன்ஸாக காமிச்சு இந்த மாதிரி ஒன்று பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கதை மாதிரி ஒன்று வச்சு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது பயங்கரமாக ஃபேமஸ். நான் பார்த்தே இல்லை, அப்போ தான் பார்க்குறேன். பார்த்துட்டு அப்போ தான் டிஓபியா டெபியூ ஆகிறேன் மியூசிக் வீடியோக்கு. அதுலேயும் இவரும் பிரகதியும் தான் பாடியிருப்பாங்க. அங்கேருந்து ஒரு 9 வருஷம் கழிச்சு திரும்ப இவங்க ஜாயின் பண்ணும்போது நான் டைரக்டராக டெபியூ ஆகிறேன் அவங்க ப்ராஜெக்டில். பேசியிருக்கோம் வேற மாதிரி. ஆமா. ஸோ அதனால அவருமே சொல்லுவார் அப்போ ஏதோ சுத்தி ஏன்னா இது ஆல்ரெடி இது ஒன்று ஷூட் பண்ணலான்னு ட்ரை பண்ணி இது பண்ண முடியல, எக்ஸிக்யூட் ஆகல. இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாளாவே ஒரு தடங்களாவே இது தொடங்கினாலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால எனக்காக வரணும்ட்டு கடவுள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. கரெக்டா யூனிவர்ஸா பார்த்து ஒரு மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இண்டி சாங்ஸ் தான் கோலா இருக்கா இல்ல மூவி அப்படிங்கிறது கோலா இருக்கா? மூவி ஆக்சுவலா நான் வந்து ஒரு 3 மூவி கிட்ட பண்ணிட்டேன், ஆனா வந்து ரிலீஸ் ஆகல. ஸோ ஆமா படமே வந்து பண்ணிட்டு லைக் தமிழ்ல 2 பண்ணேன், கன்னடா டிஓபியா பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ ப்ரோ சொன்ன மாதிரி தான் நானும் ஆக்சுவலாக எனக்கு என்ன சொல்றது, நான் ஒரு 2018-19 கிட்ட தான் எனக்கு ஆக்சுவலாக வந்து யூஎன் மேஷப் சொல்லிட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணேன். அது கொஞ்சம் நல்லா
யுவன் செல்வா. ஆமா, அதுதான் அந்த அதுல இருந்து question வரல. அந்த கொஸ்டின் அதான் வச்சிருந்தேன், யுவன் கண்ணியா அப்படின்னு. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நல்லா பூமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த மூவிஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே பண்ண ஆரம்பித்தேன். என்னன்னா எல்லாம் எதுவுமே ரிலீஸ் ஆகல. ஸோ அதனால அப்படியே ஒரு 2-3 இயர்ஸ் பிரேக் ஆகி திரும்ப நானும் ப்ரோ மாதிரி ஒரு 1 இயர் அப்படியே சும்மா இருந்து ஒன்றுமே பண்ணாமல் என்ன பண்ணலான்னு இருக்கும்போது தான் சரி திரும்ப லைட்டாக ஒரு மியூசிக் வீடியோஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு கொஞ்சம் அப்படியே ஆரம்பிக்கிற டைமில் தான் ப்ரோ கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டாப்ல. என்ட்ரி எப்படி கொடுத்தாங்க? வேற லெவல் என்ட்ரி ஆகணும் கொடுத்தாங்க. அவரும் வந்து கடவுளே அப்படின்னு என்னடா பண்ற இந்த பாட்டை வச்சுட்டு அப்படின்னு நானும் கடவுளே எனக்கு ஒரு பாட்டை கூட அப்படின்னு கடவுள் அப்படியே ஓகே போய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுதான் கணக்கு கண்டேன். சூப்பர். ஆனா எங்களுக்கு சந்தோஷம், இந்த பாட்டு வெளியில வந்ததுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு தான் நன்றி. சேர்த்து வச்ச அந்த கனெக்ஷனுக்கு நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல்.